ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. கட்டாயம் வீட்டில் வாங்க வேண்டிய பொருட்கள். இந்த பொருட்கள் வாங்கினீங்கன்னா தங்கத்துக்கு நிகரான பொருட்களை வாங்குவதற்கான பலனை இந்த பொருட்கள் மூலயமா பெற முடியும். அது என்னென்ன பொருட்கள், எந்த நேரத்தில் அந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அட்சய திருதி அன்னைக்கு என்னென்ன பொருட்களை வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அட்சய திருதியை அப்படிங்கிறது ஒரு வருஷமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் கொண்டாடப்படக்கூடிய மங்களகரமான ஒரு நாள். இது மகாலட்சுமியோட அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரக்கூடிய நாளாகவும் கருதப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் தங்கம் வாங்க முடியாதவங்க இந்த நாளில் வேறு என்ன மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சால் தங்கம் வாங்கினதுக்கு இணையான பலனை பெற முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வசந்த காலத்தில் எக்கச்சக்கமான செல்வ வளத்தை தரக்கூடிய நாளாக இந்த அட்சய திருதியை எடுத்துக்கிறாங்க. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பிறகு 3வது நாளில் வரக்கூடியது தான் இந்த ஒரு அட்சய திருதியை. இந்த வருஷம் நமக்கு அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி திங்கட்கிழமையில வருது. அதுவும் கிருத்திகையோட மறுநாள் சேர்ந்து வர்றது ரொம்ப விசேஷம். புராணங்கள் படி சூரிய பகவான் அட்சய திருதியை நாளில் தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவங்களுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்ல குறையாத அந்த அட்சய பாத்திரத்தை வழங்கி அருள் செய்தா சொல்லப்படுது. இந்த நாளில் மகாலட்சுமி, குபேரர் இவங்க எல்லாரையும் வழிபடுவதோடு சூரிய பகவானையும் சேர்ந்து வழிபடுவது எக்கச்சக்கமான சிறப்பு. ஏப்ரல் 20ஆம் தேதி நமக்கு கிருத்திகையோட சொச்சமும் சேர்ந்து வர்றதால இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடும் ரொம்ப முக்கியம். அட்சய திருதியை ஏப்ரல் 20ஆம் தேதி வரக்கூடிய அன்றைய தினம் சுப முகூர்த்த தினம். அது இன்னும் விசேஷம். திங்கட்கிழமையில ராகு காலம் அப்படிங்கிறது காலையில 7:30லேருந்து 9 வரைக்கும், யமகண்டம் காலையில 10:30லேருந்து 12 வரைக்கும் இருக்கு. ஒருவேளை தங்கம் வெள்ளி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான நல்ல நேரம் எது, எந்த நேரத்தில் தங்கம் வாங்குறது விசேஷம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை காலை நேரத்தில் நீங்கள் தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா 7:09 ராகு காலம் முடிஞ்சு 9:30லேருந்து 10:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அதை விட்டீங்கன்னா 12 மணிலேருந்து 1:30 இந்த நேரமும் ரொம்ப விசேஷமான நேரம் தான். இந்த 2 நேரத்தை பயன்படுத்திக்கலாம். மாலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக கண்ணை மூடிட்டு மாலை ஒரு 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம். வாங்கக்கூடிய நேரம் ராகு காலம், யமகண்டம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வளர்பிறை நாளில் இந்த அட்சய திருதியை வர்றதால அட்சய திருதி அன்னைக்கு நாம் தங்கம் வெள்ளி வாங்கினா இந்த வருடம் முழுக்க நம்ம வீட்டில் தங்கம் வெள்ளி சேரும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். அட்சய பாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அட்சய பாத்திரத்தில் பாண்டவர்கள் பசியாறும் போது அல்ல சாப்பாடு வந்துக்கிட்டே இருந்துச்சான். அது குறையவே இல்லையா. அப்படிப்பட்ட நல்ல நாளில் நாம் தங்கத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோன்னா அது நம்ம வீட்டிலேருந்து வெளில போகாது, நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்கும். ஏற்கனவே உங்கள் வீட்டில் தங்கம் வெள்ளி இருந்தாலும் அந்த தங்கம் வெள்ளி பன்மடங்கு பெருகுவதற்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தும். அதுதான் அட்சய திருதியை வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. சரி, தங்கம் வெள்ளி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதுவும் இப்போ விற்கக்கூடிய விலையில் எல்லோராலையும் தங்கம் வெள்ளியை கொடுத்து வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி ஒருவேளை தங்கம் வெள்ளி வாங்க முடியாது, ஆனால் தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான இணையான பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள் இல்லைனா எல்லா பொருளையும் கூட கண்ணை மூடிட்டு தாராளமாக வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அதில் முதல் முக்கியமான பொருள் மஞ்சள் நிறத்தில் தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மலர் பூ, அதுதான் ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ அப்படிங்கிறது நிறைய பேர் வீடு பக்கத்தில் ஆவாரம் பூ செடியில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை பறிச்சுட்டு வந்து இல்லை அதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கலாம். பூ மார்க்கெட்டை சொல்லி வச்சிங்கன்னா கூட அவங்க உங்களுக்காக ஆவாரம் பூவை தயார் செய்து வைப்பாங்க. நீங்கள் காசு கொடுத்து அட்சய திருதி அன்னைக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அப்படி ஒருவேளை இந்த ஆவாரம் பூவு கிடைக்கல, மார்க்கெட்லேயும் கிடைக்கல, வீடு பக்கத்தில் எந்த விதமான ஆவாரம் பூ செடியும் இல்லை அப்படிங்கிறவங்க நாட்டு மந்த கடைகளில் ஆவாரம் பூவை காய்ந்த நிலையில் பாக்கெட் பண்ணி விற்பாங்க. வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழியாக அந்த ஆவாரம் பூ பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்களே அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். இது தங்கத்துக்கு நிகரான ஒரு முக்கியமான பொருள். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? தங்கத்துக்கு நிகரான ஒரு பொருள் குண்டு மஞ்சள், அதாவது கிழங்கு மஞ்சள். பெண்கள் குளியலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள். மஞ்சள் அப்படின்னாலே அது மங்களகரமானது. குரு பகவான்
பகவானுக்கு ரொம்ப உகந்தது. தங்கம் அப்படின்னாலே அது மஞ்சள் நிறம், தங்க நிறம் கலந்து இருக்கும். தங்கம் வாங்க முடியாதவங்க ஆவாரம் பூவுக்கு அடுத்தபடியா ஒரே ஒரு குண்டு மஞ்சள், கிழங்கு மஞ்சள் வாங்கணும். இது தங்கம் வாங்குவதற்கான இணையான பலனை ஏற்படுத்தும். அடுத்ததா வெள்ளி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாசனை மலர், முல்லை, குண்டு மல்லி, பாரிஜாதம், இது மாதிரி வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மலரை சும்மா வாங்கிட்டு வராம காசு கொடுத்து கடைகள்லையோ இல்ல உங்க அக்கம்பக்கத்திட்ட காசு கொடுத்தோ வாங்கிட்டு வர்றது மூலயமாவும் வெள்ளி வாங்கின இணையான பலன் பெற முடியும். அதே மாதிரி இந்த கடலும் கடல் சார்ந்த பொருட்களும் கைவினைப் பொருட்கள் விற்பாங்கல்ல, இந்த முத்து, சிற்பி, சோழி, அது மாதிரி கடைக்கு போகும்போது சங்குல வளையல்களும் கைவினைப் பொருட்களும் செஞ்சு விற்பாங்க. பார்ப்பதற்கு வெண்மை நிறமா இருக்கும். அதே மாதிரி முத்துக்கள் கூட விற்பாங்க. உங்களால வெள்ளி வாங்க முடியல அப்படிங்கிறவங்க சங்குல செய்யப்பட்டிருக்கக்கூடிய கைவினைப் பொருட்களை அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது வெள்ளி வாங்கினதுக்கான இணையான பலன் கிடைக்கும். இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த 2 பொருட்களும் தங்கம் அப்புறம் வெள்ளி, இந்த 2 பொருட்களையும் வாங்குவதற்கான இணையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குமா? அடுத்ததா சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் வாங்கினா வீட்டில் செல்வம் பெருகும். அதுலயும் சின்னதா ஒரு மண் சட்டி, மண் பாத்திரம் ஏதாவது ஒன்று வாங்கணும். அட்சய திருதி அன்னைக்கு கடுகு வாங்குவதும் தங்கம் அப்புறம் வெள்ளிக்கு இணையான மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கல்லுப்பு வாங்கினா வாழ்க்கையில இன்பங்கள் பெருகும், மன அமைதி உண்டாகும். மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் இந்த கல்லுப்பு. முன்னாடியே சொன்னோம், இந்த மண்பானை, மண் குடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான விளக்கு, குபேர விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சியம்மன் விளக்கு, இது மாதிரி விளக்குகளையும் நீங்க அட்சய திருதி அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா வீட்டில் செல்வம் பெருகும். பசுமாடுகள் வாங்கி லட்சுமி தேவியோட பாதத்துல காணிக்கையாக செலுத்தினா வீட்டில் மகிழ்ச்சி பெருகும், குறையாத செல்வமும் பெருகுமா. இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் தவிர குங்குமம், சந்தனம், பால், வீட்டுக்கு தேவையான அரிசி, இது மாதிரி மங்கள பொருட்களை வாங்கியும் மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம். இந்த நாள்ல மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியமாக பால் பாயாசம் செய்து படைக்கிறது ரொம்பவே விசேஷம். அதே மாதிரி வெள்ளை நிறம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரியது. அதனால மகாலட்சுமியோட அருளை பெறுவதற்கு மஞ்சள் நிறத்தையும், சுக்கிர பகவானோட அருளை பெறுவதற்காக வெண்மை நிற பொருட்களையும் வாங்கி நம்ம வீட்டில் வைக்கலாம். புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கிறது, புதிய தொழில் துவங்கிறது, வீட்டில் மந்திர ஜபம் செய்வதற்கான பொருட்கள், பூஜை பொருட்கள் வாங்கிறது, தானங்கள் செய்யறது, யாகங்கள் செய்யறது, இது கூட எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்துமா. புதிய வண்டி வாகனங்கள் வாங்க முடியாதவங்க, சொத்துக்கள் வாங்க முடியாதவங்களுக்கு மாற்று வழிதான் இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள். இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சா எல்லா பொருளையும் அட்சய திருதி அன்னைக்கு காலையில 9:30 இருந்து 10:30 இந்த 1 மணி நேரத்திலையோ, அப்படி இல்லைன்னா மதியம் 12:30 1:30 இந்த 1 மணி நேரத்திலயோ வாங்கி வைக்கலாம். பகல் நேரத்தில் அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க, வேலைக்கு போயிடுவோம், மாலை நேரத்துல வீட்டுக்கு வருவோங்கிறவங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட நீங்க தாராளமா வாங்கலாம். தங்கம் வெள்ளி வாங்குவதற்கான நேரமும் நல்ல நேரமும் இதுதான். தங்கத்துக்கு இணையான இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பதற்கான ஒரு நல்ல நேரமும் இதுதான். இந்த ஒரு அட்சய திருதி அன்னைக்கு கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு தேவையான எந்த பொருளை வாங்குவதாக இருந்தாலும் கூடவே கொஞ்சமா இந்த பொருட்களையும் சேர்த்து வைங்க. நிச்சயம் அட்சய திருதிக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்பான மகத்துவம் வாய்ந்த நாட்களாக மாறும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.